ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் ஜோதிட கலையரசர் திரு குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. பராபவ வருஷம் பறக்க போகுங்க. நாளைக்கு பிறந்துடும். இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டு முதல் அனைத்து ராசி அன்பர்களும் சகல விதமான பாக்கியங்களையும் அடைந்திட இறைவனை வேண்டுகிறேன். இப்ப துலாம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல எனது மதிப்பிற்குரிய பேராசன் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி மனித வாழ்க்கைக்கு தேவையான கல்வி முதல் திருமணம், வெளிநாட்டு பயணம், வியாபாரமா தொழிலா, ஆரோக்கியம், கடன் தான் எப்ப தீரும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் வீடியோக்களாக போட்டிருக்கேன். 1200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜோதிடத்தின் உண்மைத்தன்மை உணருங்கள். உங்களுக்கு உங்க ஜாதகத்துல, உங்க பையங்க ஜாதகத்துல, உங்க பேர குழந்தைகள் ஜாதகத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த திரையில தெரியக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்பி பார்க்கலாம். நேரிலும் வரலாம். வெளியூர் நண்பர்கள் சற்று தொலைவில் உள்ளவங்க பார்க்குறாங்க. நேரம் வரும்போது இன்னும் சில விளக்கங்கள் கேட்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் வீடியோ போடுறேன். அந்த சந்தேகங்களை கேட்கலான்னு வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமான அமைப்பு. என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ள, வெளிநாட்டில் உள்ள அறிவாங்க ஒரு தரம் பார்த்தால் பார்ப்பாங்க. கிரக விளக்கத்தோடு நான் பலன் சொல்வது தனிச்சிறப்பு. திருமண பொருத்தம் 10 பொருத்தம் கிடையாது. திருமண பொருத்தம் ஜாதகம் மூலம் பார்த்தாலும் எப்படி வாழ்வார்கள் என்பதுதான் ஹைலைட்டான விஷயம். அதை நான் தெளிவாகவே சொல்றேன். ஒவ்வொருத்தையும் நெடுநேரம் எடுத்துக்கொள்கிறேன். இப்ப வீடியோக்குள்ள போவோம். துலாம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன் தரும்? கோச்சாரம், அதாவது இதெல்லாம் கோச்சாரம். வருஷ பலன்கள், ஆங்கில வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள் எவையானாலும் சரி, அவர் கோச்சாரம். சில சமயத்துல மாத பயிற்சியும் வரும். செவ்வாய் ஒரு இடத்துல ஸ்தம்பிப்பார். ஸ்தம்பனம் சொல்றது 3 மாதம், இந்த மாதிரி 6 மாதம், இந்த மாதிரி ஸ்தம்பிப்பார். அந்த இடத்துல அந்த செவ்வாய் அந்த இடத்துல இருக்கும்போது என்ன ராசிக்கு என்ன செய்யுங்கிறத கண்டிப்பா சொல்லணும். பிறப்பு ஜாதகத்துலதான் நம்மளுக்கு லைஃப் ஸ்டைல் அமையும் என்றாலும் கோச்சார பாதிப்புகள் யாருக்கு ஏற்படும்? ஒளி நிரம்பிய அதிர்ஷ்டமான ஜாதகங்கள்ல கோச்சாரம் பாதிக்கத்தான் செய்யும். அதை உணர வாய்ப்பு இருக்காது, தேவையும் இருக்காது. தெளிவாக சொல்றேன். அப்ப யாருக்கு இந்த கோச்சாரம் பார்க்கணும்? அடிப்படையில ஒளியற்ற, அதாவது அதிர்ஷ்டமற்ற, உழைத்து பிழைக்கக்கூடிய சிறு குறு தொழில் சிறிய அளவில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பலன்கள் இதுதான் பலனை அளிக்கும். கோல்சாரம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதுங்கிறத வேலையே கிடையாது. கோல்சாரம் பார்த்தே ஆகணுங்க. கிரகபாவ சுபத்துவ அமைப்புப்படி நான் விளக்குறேன், பாருங்க. துலாம் ராசி இந்த பராபவ வருடம் என்ன செய்யும்? கோல்சாரம்னா முதல்ல வருஷ கிரகங்களை தான் பார்க்கணுங்க. குரு இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தாரு. அதிர்ஷ்டமற்ற ஜாதகத்துல கூட சில பாக்கியங்கள் நடந்தது. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிர்ஷ்டம் இல்லாதவங்களுக்கு கூட பாக்கியங்கள் நடந்தது. குரு 9ஆம் இடத்துல இறையருள், தெய்வ அருள் உண்டு. குழந்தைமாரெல்லாம் உங்களுக்கு கிடைக்கத்தான் செஞ்சிச்சு. அதே மாதிரி அதாவது குருவை தேடி போறீங்கல்ல, குரு மூலம் சில விஷயங்களை அறிஞ்சு கொள்ள வாய்ப்பாகவும் இருந்தது. இப்ப ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றார். ஜென்மத்துல சிறைவாசம் குரு இருந்தா 10ஆம் இடத்துல பரதேச வாசம் செய்யும், இப்படிதான் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அனுபவத்தால் எது சரியாக இருக்கிறதோ அதுதான் விதியாகும். மூல நூல்களை தவிர்த்து விளக்க நூல்கள் எனக்கும் தெரியும் எழுதி வச்ச விஷயங்களுங்க. அனுபவபூர்வமா பார்க்கிறோம். இப்ப எதுக்கு உறுதியா நான் எனக்கு முன்னாடி வந்ததானே மூல நூல் மீது விளக்க நூல்கள்லாம். அப்ப ஏன் தப்பு சொல்றோம்? இப்ப நடைமுறைக்கு சரி வரணும்ல. 10ல குரு பகவான் முழு சுபக்கிரகம். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, ஆர்வலர்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. 10ஆம் இடத்துல ஒரு 12 கட்டத்துல எந்த கட்டத்துல குரு வந்தாலும் நல்லது நடக்கும். குரு பங்கப்படாம இருக்கணும், பாதத்துவம் அடையக்கூடாது. அப்படின்னா சனி செவ்வா ராகு இதோட சேர்ந்து கெட்டு போக கூடாது, பலன் அளிக்காது. அப்ப அந்த இடத்துல குரு எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். சுக்கிரன் அடுத்த நிலை கிரகம், பௌர்ணமி சந்திரன் நல்லது, அமாவாசை சந்திரன் தீய கிரகம், இருள் கிரகம். புதன் நல்ல, அது
அதையும் நல்லவர் கெட்டவன், நல்ல கிரகத்தோடு சேர்ந்த நல்ல பலனும், தீய கிரகத்தோடு சேர்ந்தா தீய ஆதிபத்திய கூட தீய வழியில் அவர் யோசிப்பார் அப்படின்னு போயிடணும். ராகு இருக்கின்ற கிரகத்துடைய சேர்ந்த கிரகத்துடைய சுருக்கமா சொல்ற சேர்ந்த கிரகத்துடைய சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய பலனை நன்மையோ தீமையோ அதிகப்படுத்தும். இதுதான் கிரகங்களுடைய அமைப்புகளுங்க. கிரக லட்சணம் சொல்லிடலாம். 10ல குரு வந்தா உடனே பதவி பறி போகும் அப்படின்னு கிடையாது. எதுக்காக சொன்னாங்க? 10லயும் குரு இருந்து அவருக்கு தசாபதி கடுமையா இருக்கும்போது பதவி இருக்கும். உடனே எந்த கிரக நன்மை செஞ்சது தெரியாம குழப்பத்தை சொல்றது. பளிச்சுன்னு இருக்குல்ல குரு 10ல இருக்குல்ல, இதுலதான் பதவி போனது அப்படின்னு சொல்றது அனுபவபூர்வத்துக்கு தவறானது. 10ல இருந்தா தொழில் வளருங்க, தொழில் வளரும். இப்ப என்ன சொல்றேன், துலாம் ராசிக்கு தொழில் ஏற்கனவே பண்ணிட்டு சிறப்பாக ஒரு வருட காலம் 2026 ஜூன் முதல் 2027 ஜூன் வரைக்கும் இருக்குது. சரியா? அப்ப தொழில் ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் விரிவுபடுத்துவீங்க. தொழில சிறு தொழில் வச்சு கூடு தொழில் வச்சு சரியில்லாம இருக்கு, இப்ப ஸ்ட்ராங் ஆகும். கிரகநிலையில எல்லாமே தொழில் இல்லையே இல்லை, வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாகும். வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு உருவாகும். வேலைக்கு தொழிலும் 10ஆம் அது குடிக்கும். வேலையை திருப்தி இல்லையா, இந்த வருஷம் நல்ல திருப்தி இருக்கும், உறுதியா சொல்லிடலாம். அதுக்கடுத்து பாருங்க, அவருடைய பார்வையை பார்க்கணும்ல, 2ஆம் இடத்துக்கு பார்க்கிறாருங்க. அற்புதமான அமைப்பு. குடும்ப வருமானம் கூடும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும், பிள்ளைகளுக்கு வயசுக்கு தக்கன உங்களுக்கு சுப நிகழ்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, உங்க பேர குழந்தை வயசுக்கு தக்கன ஜோசியம் சொல்ல, அது முக்கியமான விஷயம். வாக்கால் பிழைப்பவர்கள், ரெஃப், மெடிக்கல் ரெஃப், எல்லா ரெஃப் தான், மெடிக்கல் ரெஃப், இது மாதிரி வக்கீல் சொல்லலாம். அதே மாதிரி என்னென்ன பேச்சுக்கள், வாத்தியார், ஆசிரியர், சரியா பேசி என்னென்ன தொழில செய்யலாமோ அத்தனை சிறக்கும். குடும்பத்துல சுபிட்சம், வறுமை தாண்டவம் ஆடாது, வறுமை நீங்கும், உறுதியா சொல்லிடலாம். 90% பேர் அடிப்படை ஜாதகத்துல வலு இல்லாதவர்களுக்கு உறுதியா இந்த அடிப்படை 2ஆம் பாவம் சரியில்லாம நீங்க என்ன லக்கணமா கூட இருங்க, துலாம் லக்கணம், துலாம் ராசிக்கு தான் கோச்சாரம், லக்கணத்துக்கு இல்லை. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து சரியாத்தான் பேசுறேன். அப்ப 2ஆம் இடத்தை இந்த குரு உச்சகுரு, அதுவும் உச்சகுரு 12 வருஷத்துக்கு தான் வருவார். அதிர்ஷ்டமான அமைப்பு. அப்ப 2ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால ஏற்கனவே 2ஆம் இடம் பலவீனம் தானே. 2ஆம் இடம் என்ன? குடும்பம், வாக்கு, திருமணம் 2ஆம் இடம் தான். சுப நிகழ்ச்சிகள், ஒரு நல்ல அமைப்பு, நல்ல சாப்பாடு, எல்லாமே 2ஆம் இடம். அது கூட இந்த வருஷம் சிறக்கும் உறுதியா. அதுக்கு பிறகு உங்க தசாபத்தி எடுத்துக்கிறோம். இப்படி அமைப்பு. 4ஆம் இடம் தாயாரு, வீடு, வாகனம், இதுல பூரா தொல்லை இருந்து வச்சுக்கிறீங்க, நீங்கும். தாயாருக்கு கண்டிப்பா உங்க ஜாதகத்துல தாயார் பிடிப்பு இருந்து தசாபத்தி நடக்கும்போது இந்த கோச்சாரம் பாதிக்கும். எல்லாருக்கும் கிடையாது. இப்ப எனக்கு தாயே இல்லை, என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை குறிப்பிடுவேன். அப்ப சொல்லணுமா, ஜாதகம் தெரியாம பாதிக்குதுல்ல, இது பாதிக்குதுல்ல, நல்லதோ கெட்டது நடக்குது இல்ல, நான் உணர்றேன்ல, நான் வர்ற வாடிக்கையாளர்கிட்ட கேட்கறேன்ல, ஒரு குறிப்பிட்ட டயத்தை கேட்டு ஆமா இந்த நேரம் இப்படித்தான் இருந்துச்சு சொல்றாங்கல்ல, எப்படி சொன்னேன்? சுபத்துவ பாவத்துவ, இருள் அளவு, வெளிச்ச அளவு, கோச்சாரம், அந்தரத்தை கோச்சாரத்தோட அந்தரநாதன் ஆரம்பத்துல எப்படி இருக்காரு, அந்தரம் தான் குறிப்பிட்ட நாள், ஒரு மாதம் இந்த மாதிரி. அந்தர நாள் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது, கோச்சாரத்துல அந்தரநாதன் எப்படி இருக்காரு பார்த்து சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். தடுமாறுனீங்களா, லேசா தடுமாறுற மாதிரி எதிர்ச்சிங்களா, தடுமாறி விழுந்து படுத்தியலா, தடுமாறவே இல்லையா, பலன் அற்புதமா சொல்லலாம். 4ஆம் இடம் சார்ந்த அனைத்து விஷயங்கள், கல்வி எல்லாமே சேர்க்கும். அடுத்து 6ஆம் இடத்துல, இந்த இடத்துல பாருங்க, துலாம் ராசிக்கு 6ல சனி தனிச்சிருந்தாரு. அப்ப எந்த ஒரு பாவகத்திலையும் வெளிச்ச கிரகம் இருந்தால் வளர்க்கும், இருள் கிரகம் இருந்தால் அதை தடுக்கும். 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது 6ஆம் இடத்துல இருட்டு. அப்ப என்ன, வேலைக்கும் அருந்தலா இருந்திருக்கும், அவங்க தசாபுத்திபடி நோயும் இல்லாம இருக்கும், கடனும் இல்லாம இருக்கும், தாய்மாமனுக்கும் நல்லா இருக்காது, எத்தனை விஷயம் அடிபடுது பாருங்க. அப்ப இப்ப குரு பார்க்கறதுனால வேலை கிடைக்கும், சரியா, நோய் கட்டுக்குள் இருக்கும், கடன் கட்டுக்குள் இருக்கும். என்ன, வெளிச்சம் பட்ட கடன் ஏற்படும், கட்டுக்குள் இருக்கும். இவர் இருளடிக்க இவர் வெளிச்சப்படுத்த, இவர் இருளடிக்க இவர் வெளிச்சப்படுத்த, கடன் கட்டுக்குள் இருக்கும், தாய்மாமன் சீர் வருவார். இப்படி அற்புதமான விஷயம். இப்ப குருவான பத்தி சொல்லிட்டு இப்ப சனியை திரும்ப சொல்றேன். அதே சனி 6ல இருக்கு, கடினமாக இருந்துச்சா அந்த இடத்துல கடன் இல்லாம இருக்கும், வேலையும் இல்லாம இருக்கும், நோயும் இல்லாம இருக்கும், தாய்மாமனுக்கு சரியில்லாத பலன். புதனை வச்சு சொல்லணும். நான் எப்படி இப்படி பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நான் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி சொல்லவே கூடாதுங்க. விதி விலக்கள் மனசுல ஓடணும். அப்பதான் அவருக்கு ஜோதிடத்தை நல்லா பாக்குறான்னு அர்த்தம். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்காங்க, ஆசான்கள் இருக்காங்க.
அந்த மாதிரி அமைப்புல தாங்க இதை நான் சொல்றது. இப்ப சனியோட அமைப்பு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலை கிடைக்கும். இவர் தடை பண்ணுவாரு, இவர் நிவர்த்தி பண்ணுவாரு. நோயை இவர் நீக்குவாரு, இவர் உற்பத்தி பண்ணுவாரு. கடனை இவர் நீக்குவாரு, திருப்பி கடன் வாங்குற சூழ்நிலை. கடனை அடைத்து நம்ம வருமானத்துக்காக வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பான உண்டு. இப்ப கார்த்திகை மாசம் கடைசியில ராகு கேதுக்களும் உண்டு. 5ஆம் இடத்துல இருந்துச்சு, குரு பார்த்தாரு. என்ன, பிள்ளைகளுக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் செயல்படல, இருட்டுங்க, ராகு கடுமையான இருட்டு, அதிர்ஷ்டம் செயல்படல, பிள்ளைகளுடைய அமைப்பு சரியில்லை, வயசுக்கு தக்கன நீங்களே இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறலன்னு சொல்லிடலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குழந்தைகளுக்கு நல்லா இல்லை, அவங்களுடைய விஷயங்கள் அவங்க வயசுக்கு தக்கன அவங்களுக்கு திருமணமோ வேலையோ எதுவும் நடக்கல. இப்ப கார்த்திகளுக்கு மேல 4ஆம் இடத்துல வராரு ராகு. வரும் பொழுது இந்த குரு பார்க்கிறாரு. அப்ப 4ஆம் இடம் வண்டி வாகனங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் நடக்கும். வீடு கட்டி விற்கக்கூடியவர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி வீடு பணம் அதிகமா இருக்கு, வீடு கட்டி ஒரு சிறு வீடுகள் கட்டி வாடகைக்கு விடலாம். அதை ஜோதிடம் அற்புதமா உணர்த்தும். அவங்க எண்ணங்களே அதை உருவாகும், நம்ம உருவாக்குறது இல்லை, அதை ரெஃபர் பண்ணி சொல்றது. அப்ப ஒரு ஜோதிடர் வராரு, ஒரு வாடிக்கையாளர் வர 4ஆம் இடம் இயங்குது, வெளிச்சப்படுது, வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு என்னமான்னு கேட்பேன், ஆமான்ருவாங்க. அதுக்கு தாங்க வந்தேன்பாங்க. 5ஆம் இடம் பிள்ளைகள் சம்பந்தமா வந்தீங்களா, ஆமா. 6ஆம் இடம் கடன் இருக்கா, நோய் இருக்கா, எதிரிங்கிறது நம்ம கணிச்சுக்கிட்டு அப்புறம் அதை கேட்கும்போது கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும அமைப்புப்படி பாவகங்களையும் இந்த 9 கிரகங்களையும் இணைத்து பார்க்கும் பொழுது பலனை அற்புதமா சொல்றேன். அப்படிதான் சொல்றேன். அதனாலதானே வாடிக்கையாளர்கள் எனக்கு ஒரு தரம் பார்த்தாலும் திரும்ப என்கிட்ட தான் பார்ப்பாங்க. நான் அதை பெருமையா சொல்றேன். அவங்கவுங்க சொல்லிக்கிறீங்க, உங்களுடைய திறனுக்கு தக்க நீங்க சொல்லிக்கிறீங்க. 4ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறார். ஓகே, இப்ப கேதுவையும் பார்க்கணும். கேது எங்க இருந்தாலும் 11ஆம் இடத்துல மூத்த சகோதரருக்கு சரியில்லைன்னு சொல்லலாம். அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. மூத்த சகோதரர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் சொல்றது, அவங்கவுங்க ஜாதகப்படி பலவீனமான ஜாதகங்களுக்கு சொல்றேன்ல. இப்ப எதுக்கு இதை சொல்றேன், இதையும் சேர்த்தான் சொல்றேன். மூத்தவர்களை சொல்றேன், மூத்தவர்களே எனக்கு இல்ல. 11 கேள்வி இருந்த அடிப்படையில் 11ஆம் கெட்டு, செவ்வாயும் கெட்டு, 3ஆம் இடமும் கெட்டால் சகோதரமே இல்லை. 11ஆம் இடத்த அதிபதி அவருக்கு மறையாமல் இருந்து குரு பார்த்தால் மூத்த சகோதரர் இருக்கு, பிரதிகிராமலமா இருக்காரு. அளவு சுபத்துவ பாவத்துடன் படிநிலைகளை பிடிச்சோம்னா தெளிவா சொல்லலாம். அப்ப 11ஆம் இடத்துல சகோதரருக்கு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், சகோதரர் இருக்கிறவங்களுக்கு அவர் சரியில்லாத பலன் இருந்தது, லாபமும் கம்மியானது, இல்லறமும் சரியில்லாம இருந்துச்சு. 11 இதெல்லாம் ஆதிபத்தியங்கள். இப்ப இந்த கேது 10க்கு போறாரு. சரி, 10ல ராகு கேதுக்கள், ராகு கடுமையாக கெடுக்கும், கேது குறைவாக கெடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் குருவோட சேர்றாரு, கேல யோக அமைப்புக்கு வராரு. கேல யோகம் என்பது குரு கேது சேர்வது மட்டுமல்ல, கோடீஸ்வர யோகம். 2, 9, 11 நல்ல நிலையில் மறையாமல் இருந்து அந்த தசாபதிகள் லக்கண வலிமையா இருந்தால் அவர் கண்டிப்பா பணத்தை தேடியே ஆவார் அப்படிங்கிறது இருக்கு. அவருக்கு சிந்தனை இருக்கு, அறிவு இருக்குங்க, வேற பணம் வந்துடும். சரியா? இப்ப 10 இருக்கிறது குரு கேது குருவின் பலனை அதிகப்படுத்துவார் அப்படின்னு நிச்சயம் சொல்லிடலாங்க. அப்ப இந்த துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பது பொருளாதாரம், குடும்பம், டிரான்சாக்சன், பழைய பாக்கிகள் வசூல் பண்ணாம திணற வியாபாரிகள் அனைவருக்கும் வெகு சிறப்பான பலன்களை இந்த வருஷம் தரப்போகிறது அப்படின்னு உறுதியா நம்புங்க. இறைவனை வழிபடுங்கள், நம்புங்கள். இறை நம்பிக்கை முக்கியம், அப்புறம் தான் வழிபடுறது. வித்தியாசம் இருக்கு, பக்திக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. குலதெய்வத்தை மறவாமல் வழிபடுங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வருடமாக இருக்க வாழ்த்துகிறேன். அடுத்து விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் என்ன பலன்கள் நடக்கும் என்பதை தெளிவாக விளக்குகிறேன்.